ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீடுங்கிற ஒரு மைனிங் பாட். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் அது நிறைய வியூஸ் போடாதனால தான் திருப்பி போடுறேன். இது பார்க்காதவங்க இதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. எந்த கன்வர்ஷனும் கிடையாது. டாக்ஸ் மாதிரியே தான். அண்ட் தென் ஒரு டோக்கன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீடு வந்து கிட்டத்தட்ட $3 வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. நமக்கு ஒரு சீடு $1 போனால் கூட அது வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, ஹாம்ஸ்டர் வந்து அவங்களோட டேட் விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வந்து செப்டம்பர் 26 டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களோட ப்ராஃபிட் பெற வர மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கீ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா சோர்ஸில் பார்த்த வரைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கீ யாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம உங்களோட ப்ராஃபிட் பெற வரல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சீடுக்கு வந்துருவோம். சீடுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ வாலெட் கனெக்ஷன் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. வாலெட் கனெக்ஷன் வந்து இங்கே மேலே இருக்க ப்ரொஃபைல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களோட வாலெட் வந்து நீங்கள் டான் கீப்பர் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டான் கீப்பர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 hours ஒன்ஸ் வந்து டோக்கன் கிளைம் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் கிளைம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே மேலே வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு கிளைம் ஆகும். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 minutes வந்து கிளைம் ஆனாலே கிளைம் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் என்ன வேறு ஆப்ஷன் இருக்குன்னா, அந்த டவுனில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5% அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். அது வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்காதீங்க. ஸ்பின்னுங்கிறது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, கீழே மிஷன் இருக்குல்ல, மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் போனஸ்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி லாகின். கிட்டத்தட்ட நான் வந்து 57 டேஸாக கண்டினியூஸாக லாகின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணும்போது இது செக்இன் பண்ணும்போது எனக்கு மேலே ஒரு டிக்கெட் கிடைச்சது. ஸோ 27th டேவாக டிக்கெட்டும் நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிக்கெட்டை நான் என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பென் குயினுக்கு மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிற டிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கே ஸ்பின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன். ஸ்பின் பண்ணால் என்ன கிடைக்கும்னா, அதுலேயும் ஒரு டிக்கெட் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 6 வந்து கலெக்ட் ஆயிருச்சு. இதை வச்சு நான் இப்போ ஒரு எக்கும் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த எக்கில் என்ன கிடைக்கும்னா அதே பென்குயின் தான் கிடைக்கும். அதுக்கு நான் வந்து 30 சீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி என்கிட்ட பென்குயின் இருக்குது, அதனால் நான் வந்து பண்ணல. இல்லாதவங்க நீங்கள் இதை கொடுத்து ஒரு பென்குயின் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பென்குயின் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 12 hours ஒன் வந்து ஒரு சீடு வந்து கிளைம் பண்ணி தரும். எனக்கு எவ்வளோ கிளைம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.80 கிட்ட கிளைம் பண்ணி தருது. ஸோ எனக்கு இங்கே டைமர் ஓடிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 9 hours 55 minutes இருக்குது. ஸோ இது முடிஞ்ச உடனே நான் கிளைம் பண்ணிடணும். கிளைம் பண்ணிட்டு திருப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்குயின் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணணும். எனக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இந்த பென்குயினை ஹோல்டு பண்ணிங்கன்னா இங்கே ஹாப்பி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது 0லேருந்து 100 வரை இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வந்து பென்குயின் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். நீங்கள் வார்ம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. கலெக்ட் பண்ணாதவங்களுக்கு நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வார்மை தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா இங்கே 5x5 அந்த மாதிரி ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஹண்டிங்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 hours வந்து கிளைம் ஆயிடும். ஸோ அடுத்தது அது நீங்கள் தான் போய் கிளைம் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகாது. இந்த வார்ம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீல வந்து ஒரு டைமர் ஓடிட்டு இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 9 minutes கழிச்சு எனக்கு ஒரு வார்ம் கிடைக்கும். அப்போ நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு வந்தீங்கன்னா கூட அந்த வார்ம் இருக்கும். ரொம்ப ரேரான வார்ம்னா நீங்கள் உடனே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரேரான வார்ம்லாம் இது வரைக்கும் கிளைம் பண்ணதே கிடையாது. என்னோட இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வென்ட்ரிலே இருக்கும். ஸோ என்னோட இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரேரான வார்ம்லாம் எதுவுமே கிடையாது. அன்காமன், காமன் இது 2 தான் இருக்கும். ரேரான வார்ம்லாம் நான் அந்த பேர்டுக்கு நிறையா ஃபீட் பண்ணிட்டேன். இந்த வார்ம் வச்சு தான் நீங்கள் பேர்டுக்கு ஃபீட் பண்ணணும். எக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட எக் எது கிடையாது. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு இந்த ஸ்பேரோ தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 0.56 தான் வந்து ஒரு 12 hours ஒன் கிளைம் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த எக் ஸ்பின் பண்ணி எக் எடுக்கிறோம்ல, அதில் கிளைம் பண்ணது தான் எனக்கு இந்த பென்குயின். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். வாலெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நிறைய பேரால் பண்ணப்படுது. அண்ட் தென் ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்கிட்ட வார்ம் இல்லை, ஆனால் நான் பென்குயினுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வார்ம் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பை சிம்பிளை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெளிப்படும். இந்த ரேர் வார்ம்லாம் வாங்கிக்கோங்க. 2.61 சீட்ஸ்க்கே தரோம். இதை நீங்கள் ஒரு வார்ம் மட்டும் வாங்கி அங்கே ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.80 கிட்ட அந்த பேர்டு வந்து உங்களுக்கு வந்து சீடு வந்து கிளைம் பண்ணி தரும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.